இன்றைக்கி தாவேகா சார்பாக ஜெயிச்சு மந்திரியான பிறகும் அவர் வந்து ஜெயலலிதா படத்தை தன்னுடைய பாக்கெட்டில் வைத்திருக்கிறார் அப்படின்னா அது செங்கோட்டையனுடைய ஜெயலலிதா விசுவாசம் மட்டும் காரணம் இல்லை, விஜயனுடைய பெருந்தன்மையும் காரணம். ஆனால் இந்த பெருந்தன்மை ஸ்டாலினிடம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. இன்னைக்கு ரீல்ஸ்களில் செங்கோட்டையன் இடம்பெற்றிருப்பதுக்கும் அதுதான் காரணம். அவர்கள் எல்லாமே செங்கோட்டையனுடைய விசுவாசிகள் இல்லை, விஜயனுடைய ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள். அப்புறம் நிறைய நடிகைகளோடு அவர் நடித்தாலும் சில பேரோடு தான் அவருக்கு நட்பு இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் திரிஷா வந்து அவருடைய நட்பு வட்டத்தில் இருக்கிற ஒரு நடிகைங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் அவர் வந்து அந்த பதவியேற்பு வைபவத்துக்கு வந்திருக்காரு. இந்த கட்டத்தில் திரிஷா அந்த பதவியேற்பு விழாவுக்கு வராமல் இருந்திருக்கும். அது வந்து விஜய்க்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, விஜய்க்கு வந்து ஒரு நன்மை பயக்கிற விஷயமாக இருந்திருக்கும். இன்றைக்கி அவர் வந்தது, அவர்களை நீங்கள் மந்திரி சபைக்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே ஊழல் செய்து கரை கண்டவர்கள், அவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா மீண்டும் சூறையாட ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் விஜய்க்கு வந்து ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தும். ஒன்றிய பாஜக திட்டமிட்டு கேரளா கவர்னரை தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு கவர்னராக போடுறாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா 2 மாநிலத்தையும் கவனிக்கணுங்கிறதுனால இவர் இங்கேயும் ட்ராவல் பண்ணுவார். இந்த கேப்பில் நாம் நினைத்த ஒரு விஷயத்தை பண்ணிடலாங்கிறது தான் அடிப்படையான காரணம். விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், இதெல்லாம் யார் சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரண கட்சியினுடைய தொண்டன் சொல்கிற வார்த்தை. அதை வந்து ஒரு பத்திரிகையாளர் சொல்லலாமா? சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட உரையாடல்ல சினிமா விமர்சகர் மற்றும் அரசியல் விமர்சகர் வலைபேச்சு பிஸ்மி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சட்டசபையில நம்ம பார்த்தது என்னன்னா, செங்கோட்டையன் அவர்கள் கிட்ட இன்னுமே வந்து ஜெயலலிதா அம்மாவோட போட்டோ தான் சார் இன்னுமே பாக்கெட்ல இருக்கு. அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் கிட்ட பார்த்தோம்னா அவங்க கிட்டயும் அம்மாவோட போட்டோ தான் இருக்கு. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் கிட்ட மட்டும் ஸ்டாலின் அவர்களோட போட்டோ இருக்கிறத எல்லாருமே வந்து ரவுண்ட் பண்ணி இவ்வளோ வருஷம் அதிமுகல இருந்தாலும் கூட யாருமே அடுத்த கட்சிக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு மரபை வந்து அவங்க மறக்கல. ஆனா எப்படி ஓபிஎஸ் இப்ப உடனே இந்த மாதிரி மாறிட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க சார். அந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் இந்த சம்பவங்களின் மூலமாக செங்கோட்டையன் எப்படிப்பட்டவர், ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர், விஜய் எப்படிப்பட்டவர், ஸ்டாலின் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இவங்க 2 பேர் பாக்கெட்டில் ஃபோட்டோ வச்சதுக்கு எப்படி சம்மந்தம் இல்லாமல் விஜயும் ஸ்டாலினும் வர்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. செங்கோட்டையன் தாவேகாவில் சேர்ந்த பிறகும் ஜெயலலிதாவுடைய படத்தை தான் வச்சுருக்காரு. அதற்கு விஜய் அனுமதித்து இருக்கிறார். நீங்கள் வந்து அவங்க மேலே வச்ச அபிமானத்தை நான் பாராட்டுறேன், நீங்கள் அப்படியே வச்சுங்க, ஏன் ஃபோட்டோ வைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு விஜய் அனுமதி கொடுத்த அடிப்படையில் தான் அவர் இன்னமும் ஜெயலலிதா படத்தை வச்சுருக்காரு. இன்றைக்கி தாவேகா சார்பாக ஜெயிச்சு மந்திரியான பிறகும் அவர் வந்து ஜெயலலிதா படத்தை தன்னுடைய பாக்கெட்டில் வைத்திருக்கிறார் அப்படின்னா அது செங்கோட்டையனுடைய ஜெயலலிதா விசுவாசம் மட்டும் காரணம் இல்லை, விஜயனுடைய பெருந்தன்மையும் காரணம். ஆனால் இந்த பெருந்தன்மை ஸ்டாலினிடம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. இப்போ ஒரு கற்பனையாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஓ பன்னீர்செல்வம் இன்றைக்கி திமுக எம்எல்ஏவாக சட்டசபையில் இருக்கும்போது ஜெயலலிதா படத்தை பாக்கெட்டில் வச்சுருந்தா ஸ்டாலினோ திமுகவினரோ உதயநிதி ஸ்டாலினோ அதை விரும்ப மாட்டாங்க, ரசிக்க மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ இவர்கள் இப்படிப்பட்டவர்கள்னு தெரிஞ்சு அவர் வந்து பாக்கெட்டில் இருக்கிற ஃபோட்டோவை மாற்றிட்டாரு. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் நமக்கு இப்படி ஒரு அனுமதி கொடுத்துருக்காரு, அதனால நம்ம விசுவாசத்தை காட்டுவோன்ட்டு அவர் இன்னும் ஜெயலலிதா படத்தை வச்சிருக்காரு. அது வந்து சோஷியல் மீடியாவில் விஜய் அவர்கள் வின் பண்ணிட்டாங்க, அதனால அவங்கள பற்றி நம்ம நிறைய ரீல்ஸ் பார்க்குறோம், அது பரவாயில்ல சார். பட் செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு தனி ஃபேன்ஸே வந்து ஸ்டார்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சார் சொல்லணும். ஏன்னா இப்போது அவரோட ஓட் செரிமனியில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எல்லாரும் பேசும்பொழுதும் உட்கார்ந்துருப்பாங்க, ஆனால் செங்கோட்டையன் வந்து பேச வரும்பொழுது நின்னவங்க நின்றுட்டே இருப்பாங்க, அவங்கள கிள்ளி முத்தம் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப க்யூட்டாக அவங்க விஜய் அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் நடுவில் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவங்க 2 பேரோட பாண்ட் பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, அதுதான் செங்கோட்டையன் வந்து அரசியலில் வந்து ரொம்ப சீனியர், அதற்கான மரியாதையை கொடுக்கணுங்கிறதுல விஜய் அவர்கள் ரொம்ப உறுதியாக இருக்கார். அதுதான் அந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகிற செய்தி. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி செங்கோட்டையன் வந்து அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு வரும்போது கூட நான் பல பேட்டிகளில் சொன்னேன், செங்கோட்டையன் தாவேகாவுக்கு வர்றது வந்து தாவேகாவுக்கு ப்ளஸ்ஸு தான். ஆனால் இவர் தாவேகாவுக்கு வந்ததால் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு 1 லட்சம் வாக்குகள் இந்த கட்சிக்கு வந்துருமானா கண்டிப்பாக வராது. செங்கோட்டையனுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தொண்டர் பலம்லாம் கிடையாது.
இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு 100 பேர் 200 பேர் அவருக்கு ஆதரவாளர்கள் இருப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி கோபிச்செட்டிப்பாளையமே திரண்டு செங்கோட்டையின் பின்னால் வந்துடும் அப்படிலாம் நம்ம நினைக்க முடியாது. இவர் அப்படிப்பட்ட மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர் கிடையாது. நான் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தேன், உண்மையும் அதுதான். ஆனால் அப்படிப்பட்ட செங்கோட்டையன் தாவேகாவில் சேர்ந்த பிறகு ஒருத்தர் கோபிச்செட்டிப்பாளையம் போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வரவேற்பு. தாவேகா தொண்டர்கள் அந்த ஏரியாவையே அல்லோலகல்லோலப்படுத்திட்டாங்க, அந்த அளவுக்கு கூட்டம். அப்போ இவர் தாவேகாக்குள்ள வந்ததால் விஜய் ரசிகர்கள் எல்லாமே திரண்டு அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு ரீல்ஸ்களில் செங்கோட்டையன் இடம்பெற்றிருப்பதுக்கும் அதுதான் காரணம். அவர்கள் எல்லாமே செங்கோட்டையனுடைய விசுவாசிகள் இல்லை, விஜயினுடைய ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள். இப்போ விஜயால் மதிக்கப்படுகிற ஒரு தலைவருங்கிற அடிப்படையில் அவர்களும் செங்கோட்டையனை கொண்டாடுறாங்க. அப்படி தான் அதை எடுத்துக்கணும். அண்ட் பதவியேற்பு விழாவில் வந்துட்டு இன்னும் மக்களால் பார்த்து ஈர்க்கப்பட்ட ஒரு பர்சன்னா த்ரிஷா அவர்கள் சார். ஏன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு பர்சன் ஏன் வந்தாங்கன்னு ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க. அதே சமயம் விஜய் அவர்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து நிறைய பேர் வரும்பொழுது த்ரிஷா அவர்களும் வர்றதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அண்ட் விஜய் அவர்கள் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் வந்து ரொம்ப கண் கலங்கி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தெல்லாம் மக்கள் வந்து ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்கும் பொழுது ஆஸ் அ பர்சனாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அது? இல்லை, விஜய்க்கும் த்ரிஷாவுக்குமான உறவு குறித்து நம்மளுக்கு தெரியாது, நம்ம அது குறித்து பேச முடியாது, இருவரும் அதை வெளிப்படையாக சொல்லாத வரை. அதர்வைஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா த்ரிஷா வந்து விஜயோடு சில படங்களில் நடித்த கோஸ்டார். அப்புறம் நிறைய நடிகைகளோடு அவர் நடித்தாலும் சில பேரோடு தான் அவருக்கு நட்பு இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் த்ரிஷா வந்து அவருடைய நட்பு வட்டத்தில் இருக்கிற ஒரு நடிகைங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் அவர் வந்து அந்த பதவியேற்பு வைபவத்துக்கு வந்திருக்காரு. அப்புறம் நம்ம கூட நடித்த ஒரு ஹீரோ இப்படிப்பட்ட ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது அது எல்லாருக்குமே ஒரு நெகிழ்ச்சியை கொடுப்பதுங்கிறது ஒரு இயல்பான விஷயம் தானே. ஸோ அந்த அடிப்படையில் அவர் வந்து ஒரு மாதிரி நெகிழ்ச்சி அடைந்திருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அதே நேரம் இன்னொரு யதார்த்தத்தை நம்ம சொல்லணும். இப்போ த்ரிஷாவுக்கும் விஜய்க்குமான உறவு குறித்து நமக்கெல்லாம் தெரியாது. ஆனால் விஜய் அவர்களின் மனைவி இந்த நட்பு குறித்து இதனுடைய சந்தேகத்தை கோர்ட்லேயே வந்து அவங்க மனு தாக்கலாக பண்ணியிருக்காங்க. அவரோடு நடித்த ஒரு நடிகையோடு அவருக்கு திருமணம் மீறிய உறவு இருக்குது, அதுதான் இந்த எங்களுடைய பிரிவுக்கு காரணம்னு சொல்லியிருக்காரு. அவங்க வந்து யார் பேரையும் சொல்லலை. ஆனால் பல்வேறு சம்பவங்கள் பார்த்திங்கன்னா அது த்ரிஷா தான் அப்படிங்கிற ஒரு கருத்து மக்கள் மத்தியில் உருவாகி இருக்குது. சொல்லப்போனால் மக்கள் அதை நம்புகிறார்கள். இந்த கட்டத்தில் த்ரிஷா அந்த பதவியேற்பு விழாவுக்கு வராமல் இருந்திருக்கலாம். அது வந்து விஜய்க்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, விஜய்க்கு வந்து ஒரு நன்மை பயக்கிற விஷயமாக இருந்திருக்கும். இன்றைக்கி அவர் வந்தது நிறைய சந்தேகங்களையும் அவநம்பிக்கைகளையும் ஏற்படுத்துது. இவர் நாளைக்கு கட்சிக்குள்ளே வந்துடுவாரோ, இவர் துணை முதலமைச்சர் ஆகிடுவாரோ, எதிர்காலத்தில் இவர் கையில் கட்சி போயிடுமோ அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் இந்த கட்டத்திலேயே மக்கள் மத்தியில் வந்து மெல்ல பரவ ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து அந்த கட்சிக்கு வந்து நல்லதில்லை. இந்த விஷயத்தை வந்து அவங்க தவிர்த்திருக்கலாம். அண்ட் வந்து விஜய் அவர்களோட இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்பொழுது திமுக சைட்ல இருந்து எப்படி ஏதாவது ஒரு லூப் ஹோல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க டைம்ல பார்த்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து வந்து மூணாவது வழியா வந்து பாடப்பட்டிருக்கு. அதுக்காக வந்து எல்லாரும் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றாங்க. என்னன்னா முதல்ல வந்தே மாதரம் பாடுறாங்க, எல்லாமே பாடுறாங்க, கீழே மூணாவதா வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடுறது வந்துட்டு எந்த விதத்துலையும் சரி கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க சார். நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இப்படி விமர்சிக்கிற எல்லாருக்குமே தெரியும் இதற்கும் தாவேகா அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் இப்போ விஜய் மேலே நம்ம ஏதாவது குறை சொல்லணும், அதுக்கு என்னடா கிடைக்குன்னு பார்க்குறாங்க. இதை வந்து ஒரு இதாக வச்சுக்கிட்டு வாய்ப்பாக பயன்படுத்தி அவர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அது நியாயமற்ற விமர்சனம். நேரு உள்விளையாட்டரங்கில் நடந்தது. விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்கிற ஒரு விழா அது. அந்த விழாவில் அவர் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன்பு இதெல்லாம் பாடப்படுது. அதுக்கடுத்து அந்த விழாவை யார் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா கவர்னர் மாளிகை. என்ன, இப்போ கவர்னர்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு. வந்தே மாதரத்தின் பாடலை தான் அரசு விழாக்களில் முதல்ல பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில மாதங்களுக்கு முன்பு. அதன்படி கவர்னர் மாளிகை ஏற்பாடு செய்த விழாவில் வந்தே மாதரம் பாடுறாங்க. அதுக்கடுத்து ஜனகணமன, அதுக்கு அடுத்து தமிழ்தாய் வாழ்த்து பாடுறாங்க. இதுக்கு வந்து விஜயோ தாவேகாவோ எப்படி பொறுப்பேற்க முடியும்? அதுக்கப்புறம் கவர்னர் மாளிகையில் நடந்ததில் அந்த தற்காலிக சபாநாயகருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது, அதுவும் கவர்னர் மாளிகை ஏற்பாடு செய்த விழா. அங்கே இதே ஆர்டர்லாம் அவங்க பாடுறாங்க. இதுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் எப்படியாவது விஜய் அவர்களை லிங்க் பண்ணணும். ஆனால் நீங்கள் உண்மையிலேயே விமர்சிக்கணும் அப்படின்னா இனிவரும் காலங்களில் இந்த ஆர்டரில் நடந்துச்சு அப்படின்னா இது நிச்சயமாக நம்ம கேட்கணும், தப்பு கிடையாது. பட் இதற்கு முன் நடந்ததற்கு இவர்கள் காரணம் இல்லை. பட் எல்லாத்துக்கும் தெரியும், காலங்காலமாக நமக்கு தெரிந்தது என்ன அப்படின்னா ஒரு விழாவின் துவக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் அதனுடைய நிறைவில் வந்து ஜனகணமனவும் பாடுவாங்க. இதுதான் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆர்டரை மாற்ற நினைக்கிறது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை.
அண்ட் விஜய் அவர்களுக்கு இந்த ஒரு 5 வருஷம் அந்த ஒரு பீரியட் வந்துட்டு எவ்வளோ டஃபஸ்ட் பீரியடாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்துட்டு இப்போ எங்கேயோ ஏதோ ஒன்று நடந்தால் கூட நம்ம முதலமைச்சரையோ அப்படி தான் வந்து எல்லாருமே வந்துட்டு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி விஜய் அவர்கள் வரும்பொழுது பதவிக்கு வர்றதுக்கே நிறைய போராட்டங்கள் இருந்த பட்சத்தில் என்ன பிரச்சனை நடந்தாலும் கண்டிப்பாக விஜய் அவர்கள் தான் டேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பீரியட் அவருக்கு எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த நெருப்பாற்றில் நீந்துவதுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய அடுத்த 5 வருடம்ங்கிறது அப்படி தான் இருக்க போகுது. ஒன்று, இந்த ஆட்சியை காப்பாற்றிக்கிறது, இன்னொரு பக்கம் ஆட்சியை சிறப்பாக நடத்துவது. இந்த ஆட்சியை காப்பாற்றல உள்ள சிக்கல் என்ன அப்படின்னா, இப்போ தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குற விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்த 4 கட்சிகளுமே திமுக கூட்டணியில் இன்னமும் நீடிக்கிற கட்சிகள். அப்போ நீங்கள் விஜய் ஆட்சி நடத்தும் போது கடந்த திமுக ஆட்சியில் இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, இந்தந்த அமைச்சர் இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு அவர்கள் மீது நீங்கள் நேர்மையாக நடவடிக்கை கூட எடுக்க முடியாது. அப்படி கால் எடுத்து வச்சிங்க அப்படின்னா இவன் ஆதரவை வாபஸ்ன்றுவாங்க. அப்போ நீங்கள் திமுக மீது நடவடிக்கை எடுக்காமல் திமுகவின் தோழமை கட்சிகளுடைய மனம் நோகாமல் நீங்கள் ஆட்சி நடத்த வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் வந்து விஜய்க்கு ஏற்பட்டிருக்கு. அதுக்கடுத்து என்னடா அது எது பண்ணாலும் கட்டாய போடுறாங்களே, இவங்க ஆதரவு இல்லாமல் நம்ம ஒரு ஆட்சியை நடத்திடலாம் அப்படின்னு இன்றைக்கு அதிமுக 2 பிரிவாக பிரிஞ்சிருக்கு. அதில் இப்போ அந்த எடப்பாடி அல்லாத மற்ற நிர்வாகிகள்லாம் சேர்ந்து தாவேகாவுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. அவர்களை நீங்கள் மந்திரி சபைக்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே ஊழல் செய்து கரை கண்டவர்கள், அவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா மீண்டும் சூறையாட ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் விஜய்க்கு வந்து ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தும். இப்போ இவர்கள் வராமலே இப்போ இருக்கிற அந்த வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குற கட்சிகளின் துணையோடு ஆட்சி நடத்துகிறதாவே வச்சுக்குவோம். எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விஜய் அமைச்சரவையில் இருப்பவர்கள் எல்லாருமே புதுமுகங்கள். எம்எல்ஏக்களும் பார்த்திங்கன்னா இளைஞர்கள், அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள். இப்போ இவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. நிச்சயமாக அதில் ஏதாவது ஒரு விமர்சனத்துக்குரிய விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் அதை ஒரு பெரிதுபடுத்தி விஜயினுடைய பெயரை கெடுக்கிற முயற்சியில் இறங்குவாங்க. ஸோ அதையும் வந்து இவர் எப்படி சமாளிக்க போகிறாருங்கிறது தெரியல. ஏன்னா பதவியேற்பு விழாலே விஜய் அவர்கள் பேசின ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா கஜானா காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு உடனேவே வந்து திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பீரியட் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப டஃப்பாகவே இருக்கும் இல்லையா? ஆமாம், நிச்சயமாக. முக்கியமாக திமுக மீது எந்த விமர்சனமும் வராத அளவுக்கு இவர்கள் எல்லாமே ஒரு பாதுகாப்பு படம் மாதிரி செயல்படுவாங்க. அதுக்கடுத்து தமிழ்நாட்டினுடைய கஜானா காலியாக இருக்குது, 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறது விஜய் சொன்ன கற்பனை கதை இல்லை. கடந்த திமுக ஆட்சியில் நிதிநிலை அறிக்கையில் அவர்களே அறிவித்த புள்ளி விவரம் தானே அது. அதை வந்து இவர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அந்த யதார்த்தத்தை சொல்கிறார். அவர் இந்த மாதிரி இருக்குது, இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் நான் ஆட்சிக்கு வர்றேன் அப்படின்னு அவர் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாரு. நாளைக்கே நான் சொன்னதெல்லாம் நிறைவேற்றணும்னு நீங்கள் நினைக்காதீங்க, ஏன்னா இங்கே பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது உரிமை அவருக்கு இருக்குல்ல. அதை எப்படி நீங்கள் வந்து ஒரு திமுக மீதான ஒரு காழ்ப்புணர்ச்சியில் சொல்லப்பட்ட விமர்சனமாக நினச்சி அந்த எதிர்வினை ஆற்றுறதுங்கிறத எப்படி ஏற்க முடியும்? அதுக்கடுத்து அது குறித்து மு.க. ஸ்டாலின் எதிர்வினை ஆற்றியதாவது நம்ம மன்னிச்சிடலாம். ஏன்னா என்னடா அது ஆட்சி அமைச்ச 1 மணி நேரத்தில் நம்மளை குறை சொல்கிறாருன்னு அவர் ஆற்றாமையில் ஒரு பதிலடி கொடுக்குறாரு. ஆனால் திருமாவளவனெல்லாம் எதிர்வினை ஆற்றுவது இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. அண்ட் வந்து கவர்னர் அவர்களால் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு பதவி ஏற்க முடியாமல் இருந்ததை வந்து நம்ம நிறைய இடத்துல நம்ம பேசியிருந்திருக்கோம். லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரளா ட்ரிப்பை வந்துட்டு அவங்க கேன்சல் பண்ணிட்டு தான் விஜய் அவர்களுக்கே வந்து பதவி பிரமாணம் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ தமிழிசை அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஒரே அடியாக கவர்னர் வந்து விஜய் போனார் அதனால பார்க்க விடலை, விஜய் வந்து வெயிட் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்லாம் நம்ம வந்து எந்த இடத்துலையும் சொல்ல முடியாது. கவர்னருக்கு 1008 வேலை இருக்கும். டிடிவி வந்தாருன்னா டிடிவி வந்துட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருப்பாரு, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருப்பாரு. விஜய் அவர்கள் இதை வாங்காமல் டைரெக்டாக வந்திருந்தாங்கன்னா அவங்களை கண்டிப்பாக வெயிட் பண்ண தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம எதுவும் பேச முடியாது. அப்படி நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசணும், நம்ம வந்து கவர்னரை தப்பு சொல்லணும்னா கேரளா ட்ரிப் அவர் கேன்சல் பண்ணிட்டு தானே அவருக்கு வந்துட்டு பதவி பிரமாணம் அவர் பண்ணாரு. அப்போ நம்ம இதெல்லாமே சேர்த்து தானே பேச முடியும் அப்படின்னு தமிழிசை வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்திருக்காங்க சார். ஏன்னா அவங்க ஒரு கவர்னராக இருந்திருக்காங்க, அதனால நான் இதெல்லாம் பட்டிருக்கேன், என் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தாலே நான் வந்து 11 மணினா 11 மணிக்கு தான் வரணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது முதல்ல இதனுடைய அடிப்படை பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்குவோம். தமிழ்நாட்டினுடைய கவர்னர் மாற்றப்படுகிறார். அப்போ பாஜக அரசு என்ன பண்ணணும், உடனடியாக அங்கே ஒரு புது கவர்னரை நியமிக்கணும். ஆனால் இவங்க என்னன்னா அந்த மாதிரி நியமிக்காமல் வேறு மாநிலத்தினுடைய கவர்னரை இங்கே பொறுப்பு கவர்னராக போடுறாங்க. அதுவும் எந்த மாநிலத்திலிருந்து? கேரளாவிலிருந்து. கேரளாவிலையும் தேர்தல் நடக்குது, தமிழ்நாட்டிலையும் தேர்தல் நடக்குது. 2 மாநிலத்திலுமே புதிய அரசுகள் அமையும், அதற்கு கவர்னருக்கான வேலைகள்னு இருக்கும். அப்போ ஒன்றிய பாஜக திட்டமிட்டு
கேரளா கவர்னரை தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு கவர்னராக போடுறாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா 2 மாநிலத்தையும் கவனிக்கணுங்கிறதுனால இவர் இங்கேயும் ட்ராவல் பண்ணுவார். இந்த கேப்பில் நாம் நினைத்த ஒரு விஷயத்தை பண்ணிடலாங்கிறது தான் அடிப்படையான காரணம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே எல்லாமே நடந்தது. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, இவர்கள் நினைக்காத ஒரு விஷயம் என்னன்னா, விஜய்க்கு வந்து பெரும்பான்மை கிடைக்கவே கிடைக்காது. அதனால் நம்ம நினச்சதை செஞ்சிடலான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி நடக்கலை. அதனால தான் இவர் இந்த கவர்னர் என்ன பண்ணார், என்ன இருந்தாலும் இவருக்கு பெரும்பான்மை கிடைக்காது, அந்த கேப்பில் நம்ம கேரளா போயிடலான்னு அவர் பிளான் பண்ணார். அவரே எதிர்பாராத ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் என்னன்னா, இவருக்கு பெரும்பான்மை கிடைச்சி மீண்டும் அவர் கவர்னரை தேடி போனதால் அவர் வேறு வழி இல்லாமல் அதை கேன்சல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அதுக்கு அடுத்து டிடிவி தினகரன் என்கிற அந்த ஒரு நபர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் கவர்னரை பார்க்கணுன்னு அவருக்கு தெரிஞ்சு போகும்போது விஜய்க்கு அது தெரியாதா? விஜய் வந்து ஒரு அழையா விருந்தாளியாக போய் ராஜ்பவன் கதவை தட்டிடுவாரா? அப்படியே கதவை தட்டினா அங்கே கவர்னருக்கு மாளிகையினுடைய கதவு திறந்துருமா? அதனால் தமிழிசை வந்து கவர்னராக இருந்திருக்காங்க. கவர்னர் பதவியில் உள்ள நடைமுறை சிக்கலெல்லாம் அவருக்கு தெரியும். அதிலெல்லாம் மாற்றம் இல்லை. ஆனால் இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது தானே முக்கியம். நீங்கள் கவர்னர் பதவியில் இருந்ததுனாலே நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை, இங்கே நடந்ததெல்லாம் பொய்யாயிடுமா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றிய பாஜக இந்த கவர்னரை வைத்து சில விஷயங்களை பண்ண நினச்சாங்க. அது அவர்களால் முடியவில்லை. அதுதான் உண்மை. அண்ட் வந்து ரங்கராஜ் பாண்டே வந்துட்டு ரீசெண்டாக நம்ம நிறைய இடத்துல விஜய் அவர்களை வந்து கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டார் அது இதுன்னு சொல்லி நான் பதவியே விட்டுருவேன் விஜய் ஜெயிச்சிட்டா அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம் நடந்ததுக்கப்புறம் நான் எதிர்பார்க்கவே இல்லை விஜய் அவர்கள் வந்து பார்க்காம அந்த ஒரு பக்கத்தை அவர் படிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் அவங்க பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து, எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு, எனக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த மாதிரி மாற்றி பேசுகிற விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக பத்திரிகையாளர்கள் அப்படி ஒரு ஸ்டாண்டை எடுக்கக்கூடாது. நாம் வந்து ஒரு பத்திரிகையாளர், இங்கே இருக்கிற விஷயங்களை மக்கள்கிட்ட நம்ம சொல்கிறோம். பாமர மக்களுக்கு புரிபடாத சில விஷயங்கள், புரியாத சில விஷயங்கள் பத்திரிகையாளர்களாக நமக்கு தெரியும். அப்புறம் மக்களுக்கு வந்து சென்றடைவதற்கு முன்பே சில செய்திகள் நம்முடைய கவனத்துக்கு வரும். அதை மக்கள்கிட்ட சொல்கிறது தான் நம்முடைய வேலை. இவ்வளவு தான் நம்மளுடைய ரோல். இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. விஜய் ஜெயிக்கவே மாட்டார், விஜய் ஜெயிச்சா நான் என்னுடைய தொழிலை விட்டே போயிடுறேன், விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், இதெல்லாம் யார் சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரண கட்சியினுடைய தொண்டன் சொல்கிற வார்த்தை. அதை வந்து ஒரு பத்திரிகையாளர் சொல்லலாமா? சில பத்திரிகையாளர் சொன்னாங்க, விஜய் ஜெயிச்சுட்டா நான் பத்திரிகை துறையை விட்டே போயிடுறேன்னு ஒருத்தர் சொன்னார். அவர் போயிட்டாரா என்னான்னு தெரியல, அதையும் நம்ம ரீசெக் பண்ணணும். அப்புறம் இன்னொருத்தர் நான் சர்வே எடுக்கிறதே விட்டுருவேன்னாரு, அவர் என்ன பண்ணுறாருங்கிறது தெரியல. ரங்கராஜ் பாண்டே இதே மாதிரி தான் சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா அதை அப்படியே அவர் மாற்றி பேசுகிறாரு. நான் என்ன கேட்குறேன், விஜய் ஜெயிச்சா பத்திரிகையை விட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களே, அப்படி போயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன வேலை பார்ப்பீங்க? இப்போ இதையெல்லாம் யோசிச்சுட்டு நீங்கள் பேச வேணாமா? ரங்கராஜ் பாண்டே மக்கள் மதிக்கிற ஒரு பத்திரிகையாளர், அவரெல்லாம் இந்த மாதிரியான கருத்து சொல்கிறது அப்படிங்கிறது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நாம் மதிக்கிற ஒருவர் ரங்கராஜ் பாண்டே, தனிப்பட்ட முறையில் நம்ம நண்பர். ஸோ இனிமேலாவது இது போன்ற உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்துட்டு அரசியலையே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பார்வையோடு அணுகுவது தான் சரியாக இருக்கும். உங்கள் நேரத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? GT Holidays, South India's #1 travel brand. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு